ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். சிஞ்சர் ஹைட்ரஜன் பெராக்சைடு இது வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக வந்துட்டு எங்கேயாவது வந்து ஒரு கையிலே காலில் அடிபட்டுட்டா வந்து சிஞ்சரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பஞ்சை வச்சு தொடச்சிருக்கோம். இதில் வந்து முகப்பருக்களை வந்து இது க்ளீன் பண்ண எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல காதில் வந்து அழுக்கு வந்து இருக்கும். காதில் வந்து அழுக்கு இருக்கு, அது காதில் டஸ்ட்டு கூட வந்து இருக்கும். அது அப்புறமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பல்லு வந்து வந்து ஒரு நேரம் வந்து உங்களுக்கு காரையாக இருக்கலாம், இல்லை ஒரு சூத்தை வந்து பிடிச்சிருக்கலாம், ஒரு ரொம்ப இதாக இருக்கும், பல்லு டேமேஜாக இருக்கலாம். அப்போ வந்து இதை வந்து பல்லில் வந்து அப்படியே ஊற்றி நார்மலாக மவுத்து இது கொப்பளிச்சு துப்புவீங்கல்ல, அது மாதிரி வந்து இப்படியும் வந்து இது வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்து தாவரங்களுக்கு வந்து ஒரு நாள் செடிகள் வந்து வாடும், அதுக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரே மாதிரி இதில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரே மாதிரி அந்த செடியில் வந்து அடித்து விட்டோம்னா கொஞ்சம் அந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வரும். இன்னொன்று விஷயம் வந்து 4 விஷயம் தான் நினைக்கிறேன். முதல்ல வந்து காதில் வந்து எப்படி வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் வந்து சிஞ்சரை வந்து மூடியில் வந்து எடுத்துக்கிடுவோம். மூடியில் கூட எடுக்க தேவையில்ல, அப்படியே வந்து ஊற்றுங்க. இந்த ஊற்றிட்டேங்க. அது வந்து காதில் வந்து டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் வந்து அப்படியே அது பூராமே வந்து அப்படியே மரண்டு இப்படி கொப்பளிச்சுட்டு அந்த டஸ்ட்டு பூரா வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பஞ்சை இது வந்து வச்சு அதை வந்து பூரா க்ளீன் பண்ணிக்கிடலாம். நல்லா கரண்டு கொப்பளிக்கும். இதனால காதுக்கெல்லாம் டேமேஜெலாம் வந்து கிடையாது. ஹைட்ரஜன் பெராக்சைடு காது அழுக்க வந்து டஸ்ட்டு ஏர் கிளீனிங்னு சொல்லி இது வந்து சிஞ்சர் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் ஆகும். இது எவ்வளோ பேருக்கு தெரியாமல் வந்து இருக்கலாம், அது கீழே வந்து விட்டுருவோம் பாருங்கள். மாதத்துக்கு 10 நாளைக்கு ஒரு வட்டம் கூட இப்படி பண்ணலாம். அடுத்து வந்து பல்லில் வந்து இந்த கரைகள் இதெல்லாம் வந்து போகணும்னு சொல்லலாம். இதை வந்து சிஞ்சரை வந்து லைட்டாக இப்படியே வந்து கொப்பளிக்கணும். ஒரு 1 நிமிஷம் நல்லா அப்படியே வந்து கொப்பளிச்சுருந்தா வாஷ் பண்ணிட்டேன். 1 நிமிஷம் இடையே வந்து பண்ணிங்கன்னா பல் வந்து அந்த கார உரமே வந்து விளையிடும். விளையிட்டு அடுத்து வந்து தாவரங்களில் வந்து ஏதாவது செடி பூச்செடிகள் இது கூட வந்து வச்சுருப்பீங்க வீட்டில். வந்து அந்த பூச்செடிகளுக்கு வந்து எப்படி இதில் மாதிரி இது 400 ml பாட்டில் பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். 400 ml வந்து இதில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வந்து மாட்ட வேண்டியது இருக்கும். இந்த பார்பர் ஷாப்பர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஸ்ப்ரே வச்சு மாட்டி இப்படியே அதை பிடிச்சி அந்த பூச்செடிகளில் வந்து ஸ்ப்ரே மாதிரி வந்து பண்ணிங்கன்னா பூச்செடி வந்து அந்த வாட்டங்கள்
எதுவும் அந்த ஜேம்ஸு அதில் சின்ன சின்ன புழுக்கள் இருந்தாலும் கூட அது கிட்ட வந்து வராது. இதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காட்டுறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து சொல்லிடலாம். இதை ஒரு ஆதாரத்தோட நம்ம ஏர் கிளீனிங், மவுத் கிளீனரு, அப்புறம் பூச்செடிகள் இதுகளுக்கு வந்து இதான் வந்து அது ஒரு ஒரு மருந்து மாதிரி பயன்படுதுன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அது அடுத்து வந்து காயப்பட்டால் வந்து அதாவது ஒரு கைகாலில் வந்து டேமேஜ் ஆகிட்டாலும் அந்த இடத்துல வந்து காயத்தில் வந்து இதை ஊற்றி கழுவுறோம். இத்தனை விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. ஆன்லைனில் வந்து இதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்ரஜன் பெராக்சைடு சிஞ்சர் வந்து நெட்டில் வந்து சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு யூசர்ஸ்ன்னு சொல்லி அதில் பார்த்தா எக்கச்சக்கமான ஒரு இது வழிகளில் வந்து நம்மளுக்கு ஹியூமன்ஸுக்கு வந்து பயன்படுது. ஒன்று பற்கள் வந்து டீத் ஒயிட்னிங் வந்து பார்க்குறது, அப்புறம் ஏர் கிளீனர் இருக்காது, அப்புறம் உடலில் வந்து ஆன்டிசெப்டிக் பிளட் வந்து லீக் ஆனால் ஆன்டிசெப்டிக் செஞ்சர் ஊற்றுன சோருக்கு அதில் ஆன்டிசெப்டிக் வந்து ஆயிரும். பிளட் வந்து அதிகமாக விளையாகாத அளவுக்கு காயங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இதை. அப்புறம் பூச்செடிகள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து பயன்படுது. வைரஸஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து அதிகமாக வந்து வீட்டில் இருக்கிற பூச்செடிகள் இதுகளுக்கு வந்து அதிகமாக வந்து இது வந்து பயன்படுது. செடி நல்லா வளர இதை செய்யுங்கள்னு சொல்லி ஹைட்ரஜன் பெராக்சைடில் அந்த மேலே வந்து ஸ்ப்ரே மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த செடியில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கான். பண்ணால் அந்த செடியோட வாட்டம், அப்புறம் செடியோட பூச்சிகள் வந்து இருக்கும். அந்த பூச்சிகள் பூராமே வந்துடும். இதில் ஸ்கின்னில் முகத்தில் வந்து பருவுகள் எது வந்தாலும் அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் வராது. செடிகளில் வந்து பூச்சிகள், வண்டுகள் இது வந்து அதிகமாக வந்து இருக்காது. அது பூராமே வந்து கிட்ட வந்து அண்டாது. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பற்களில் வந்து எந்தளவுக்கு வந்து வெள்ளையாக இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே பாருங்கள். மஞ்சள் பற்கள், அப்புறம் இந்த கொஞ்சம் பல் வந்து கொஞ்சம் ரொம்ப சாயம் போயிருக்க மாதிரி வந்து இருக்கிறது. இப்படி வந்து நீங்கள் மவுத் கிளீனர் மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம். அப்படியே ஒரு 10 மில்லி வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு முழுங்கிடக்கூடாது. நல்லா கொப்பளிச்சுட்டு வெளியே துப்பிடணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு சிஞ்சர் ஹியூமன்ஸுக்கு வந்து எந்தெந்த வெளியில் பயன்படுன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.